வணக்க மக்களே, சூப்பர் சுவையான 30 கிலோ நெய் சோறு, அதாவது ஒயிட் பலவை நம்ம நெய் விட்டு சூப்பராக புதினா மல்லியெல்லாம் சேர்த்து சூப்பராக சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஒரு முறை செய்து பாருங்கள். செம்மையான ஒரு சூப்பரான பலவை செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்ப்போம். இதுக்கு தேவையான அளவு 6 லிட்டர் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம எடுத்துடலாங்க. 30 கிலோவுக்கு 6 லிட்டர் ஆயில் வந்து போதுமானதுங்க, அதிகமாக சேர்க்கக்கூடாது. 6 லிட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ சூப்பராக இருக்கும், ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அருமையான சூப்பரான நெய் சோறு ரெடி. இதுக்கு தேவையான 50 கிராம் நம்ம பட்டை சேர்த்துடலாங்க. பட்டை வந்து சின்ன சின்னதாக பொடிசாக ஆக்கி சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 50 கிராம் பட்டை சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை இருக்குது பார்த்தீங்களா, பிரிஞ்சி இலை வந்து ஒரு 20 கிராம் சேர்த்துருங்க. இதில் வந்து மெயின் ஹைலைட்டே பிரிஞ்சி இலை தாங்க. பிரிஞ்சி இலை சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும். பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு கிராம்பு 30 கிராம் சேர்த்துக்கலாம். கிராம்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க, 30 கிராம் சேர்த்தாலே போதுமானது தான். கிராம்பை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஏலக்காய் வந்து 30 கிராம் சேர்த்துடலாங்க. ஏலக்காய் 30 கிராம் சேர்த்துட்டு 6 கிலோ பல்லாரி வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 6 கிலோ பல்லாரி வெங்காயம் சேர்த்துடலாங்க. பலவைக்கு வந்து வெங்காயம் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. 6 கிலோ பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு 1 கிலோ பச்சை மிளகா தண்ணியில் விட்டு காம்பு கிளி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 1 கிலோ பச்சை மிளகா சேர்த்துடலாங்க. பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. பொன்னிறமாக வதக்கினா தான் நல்லா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணி வந்து கெடாமல் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிடுச்சு. இப்போ நம்ம 3 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாங்க. 3 கிலோ இஞ்சி, 2 கிலோ பூண்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். 3 கிலோ பூண்டு, 3 கிலோ இஞ்சி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறைக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி வந்தால் தான் நல்லா வாசம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம 6 கிலோ தக்காளி வந்து நம்ம தண்ணியில் விட்டு அலசி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம 6 கிலோ தக்காளி சேர்த்துடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம 6 கிலோ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு அது ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி வந்து அதிக வேக்காடு கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு பாதி அளவு வதக்கினா போதுமானது தான். பலவில் வந்து தக்காளி வந்து அப்படியே இருக்கணும், அப்போ தான் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், உங்களுக்கு சூப்பராக தெரியும். தக்காளி நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்க்கும்போது நல்லா வாசமும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட இருக்குங்க. இப்போ வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சிடலாங்க.